ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போ ஒரு 7 இன்ச் சட்டை உண்டு வெட்டுறது. உங்களுக்கு அடிச்சிருக்கிற பக்கம் நம்மளோட சைட்டுக்கு வரணும். இப்போ வச்சுட்டு ஷோல்டர் 13 அதை 2ஆக பிரித்தோம்னு சொன்ன கழுத்து மாக்கணும். நான் பண்ணேன் 3 இன்ச்சுக்கு போனால் சாரி ப்ளவுஸ் மாதிரி பெருசாக போயிருந்தோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போ ஒரு 7 இன்ச் சட்டை உண்டு வெட்டுறதை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முதல் எங்களை சேனலை பார்த்துருக்கிற எல்லாருக்கும் நன்றி. என்னென்னு சொன்னால், இப்போ எனக்கு 2-3 கமெண்ட் பண்ணியிருந்தவங்க கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தவங்க, அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஒரு பதிவு, நாங்கள் நாமலோயா போயிருந்த இடத்த அந்த சித்த ஆயுர்வேத மருத்துவமனை இது அமைந்திருக்கிற இடத்த லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொன்னவங்க, அவங்களுக்கு நன்றி. இப்போ பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வெட்டி காட்ட போகிறேன். முதல்ல துணியை 2ஆக மடிச்சிருக்கிறேன். 2ஆக மடித்து அதை இப்போ 4ஆக மடிக்க போகிறேன். இது தொண்டு துணி என்ற தலை கொஞ்சம் பீதி குறைவாயிருக்கும். அதனால இப்போ பொரியலை வட்டி எடுக்கப்புறம் முதல்ல பொரியல் வெட்டுறதுக்கு ஒரு 5 இன்ச்சு அவ்வளவு ஒரு பொரியல் வந்து வெட்டுவோம். அப்படின்னு ஒரு 2 வட்டி எடுப்போம் பொரியலுக்கு. இந்த ஓப்பன் பக்கம் இந்த சைட்டில் வரணும், அடிச்சிருக்கிற பக்கம் நம்மளோட சைட்டுக்கு வரணும். இப்போ இதை உங்களோட நீளம் 42 இன்ச்சு இருக்கு. அதில் 5 இன்ச்சு போயிட்டு 5 போனால் 37 கொட்டு எடுத்தால் தான் நீளம் 42 இன்ச்சு அவங்களோட முழு நீளம். அதில் 5 இன்ச்சு புரியலுக்கு கழிச்சிருக்கிறோம். புரியலுக்கு கழித்து மிச்சம் 37 எடுக்காமலுக்கு 38 இன்ச்சு எடுத்தால் தான் கீழே புரியல் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு போகும். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ 37 இன்ச்சு சரியாக சேரும் நமக்கு. இப்போ நம்ம 38 இன்ச்சு எடுத்தோம்னு சொன்னால் சரியாக வரும். இங்கே 38 இன்ச்சு எடுத்து ஒரு மார்க் வச்சுட்டு ஷோல்டர் 13 அதை 2ஆக பிரித்தோம்னு சொன்னால் 6.5 இன்ச்சு. 6.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வைக்கிறோம். வச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துட்டு அவங்களோட இந்த அக்குள் பகுதி அதில் இறக்கம் ஒரு 6 இன்ச்சுக்கு வச்சோம்னா காணும். 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுட்டு மார்பு சுற்றளவு அவங்களோட 4 இருக்கு. அவங்களோட 34 4ஆக பிரிக்கிறோம். நம்ம இப்படி 4ஆக பிரிக்கக்குள்ள 4ஆக பிரித்தோம்னு சொன்னால் 8.5 இன்ச்சு வருது. 8.5 இன்ச்சு வருது. இந்த மார்பு சுற்றளவு 4ஆக பிரித்தா 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சோட 2.5 இன்ச்சை கூட்டணும். 2.5 இன்ச்சு என்னத்துக்குன்னு சொன்னால், இந்த நமக்கு அவங்களோட மார்பு சுற்றளவு 34 தானே, எக்ஸ்ட்ராவாக அடிக்கிறதுக்கு தான் அந்த 2.5 இன்ச்சு.
அதை வந்து 8.5 2.5 கூட்டினா 11 இன்ச்சு வருது. மார் வச்சுட்டு அளவு வந்து 11 இன்ச்சுக்கு ஒரு மார் வச்சுட்டு அதை அப்படி பாக்ஸாக அடித்து கமக்காட் வளைவை எடுக்கணும். அதை வந்து இப்படி கொஞ்சம் சாடையாக வளைச்சா சரி. வளைச்சிட்டு இப்படியே இதிலேருந்து மார்பு இதிலேருந்து இப்படி சாடையாக கொஞ்சம் வளைச்சிட்டு இப்படி எடுத்துகிட்டு போனால் சரி. இதிலேருந்து இப்போ 2.5 இன்ச்சுக்கு கழுத்து மார்க் பண்ணுறோம். நான் பண்ணால் 3 இன்ச்சுக்கு போனால் சாரி ப்ளவுஸ் மாதிரி பெருசாக போயிடும், டீப்பாக போயிடும். அதுக்காக 2.5 இன்ச்சு கழுத்து. அந்த இறக்கம் வந்து 4 இன்ச்சு, பின்னிறக்கம் 4 இன்ச்சுக்கு எடுக்கணும். 4 இன்ச்சுக்கு எடுத்து அதில் ஒரு மார்க் வச்சுட்டு அதையும் பாக்ஸ் மாதிரி அடிக்கணும். அடித்து சாடையாக ஒரு வளைவு வந்து வளைச்சி எடுத்தால் சரி. கீறிட்டோம். இதை வெட்டி எடுப்போம். கீறினத்தாலேயே வெட்டி எடுத்துட்டோம்னா சரி. சேர்த்து தான் இப்படியே வட்டி எடுக்கிறோம். நம்ம பின்களுக்கு வச்சு இதுக்கு ஒரு கட் மார்க் இது பெல்ட் வைக்கிறதுக்கு இந்த அடிப்பகுதியில் கொஞ்சம் சாடையாக வளத்திலிருந்து கொஞ்சம் சாடையாக வளைச்சி போடணுமே. என்னென்னு சொன்னால் இது கழுவுற நேரம் சைட் ரெண்டும் இறங்கி ஷேப்புக்கு வந்துடும். வெட்டினோம்னு சொன்னால் சைட் ரெண்டும் அப்படியே தொங்கி கொண்டு கிடக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே 2ஆக பிரித்து போட்டு ஒரு துண்டு எடுக்கிறோம் முன்கழுத்து வெட்டுறதுக்கு. இது பின்கழுத்து. பின்கழுத்தை பெருக்கி வச்சுட்டு முன்கழுத்தவங்க பானா கழுத்துக்கு விட்டவங்க ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மட்டில் கழுத்தை இறக்கி இப்படியே பானா கழுத்து நேராக கொஞ்சம் வெட்டி அதை நேராக்கினா சரி. பானா கழுத்து அதை வெட்டியாச்சு. இப்போ கை வெட்டுவோம். உங்களுக்கு பஃப் கை கட்டின்றவங்க கை வெட்டுறதுக்கு 5.5 இன்ச்சு இருக்குது. அது சரியாக இருக்கும். கீழே பட்டி வைக்கக்குள்ள கீழே இறங்கி வந்துடும். 5.5 இன்ச்சு இங்கே ஒரு 14 இன்ச்சு எடுத்தால் நானும் சுருக்குக்கும் சேர்த்து இந்த கையை அப்படியே க்ராஸ் பண்ணி சரியாக சாடியை கொஞ்சம் மலைச்சி கொண்டு அப்படியே சரி. அதில் ஒரு கட்டுமா வச்சு எடுத்துட்டோம்டா சரி. அடுத்த இந்த துணியில் பெல்ட்டு வெட்டுவோம். பெல்ட்டு ஒரு அளவில் எடுத்தோம்டா காணும். ஒரு 2.5 3 இன்ச்சு அளவில் 2.5 இன்ச்சு எடுத்தால் பெல்ட்டு காணும். மிச்சம் இருக்கிற துணியில் வந்து பின் உடம்புக்கு கொஞ்சம் டபுளாக இருந்தால் கொஞ்சம் நல்லம். அதுக்காக பின் உடம்புக்கு ஒரு துண்டு வெட்டப்போகிறேன். அதுக்கு பின் கழுத்து அப்படியே வச்சு அதுக்கு ஒரு துண்டு வெட்டி எடுக்கிறோம். இதே மாதிரி முன் கழுத்துக்கும் டிசைன் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேறு துணி கலர் துணி துண்டு போட்டு முன்கழுத்தும் வெட்டி எடுக்கணும். இப்படியே வளைச்சி இப்போ இதுக்கு மேலே இப்படி இதை பின்கழுத்தை போட்டால் தான்
நல்லா இருக்கும். எடுத்து கட்டியாச்சு. இப்போ நமக்கு இந்த கைக்கு கீழே பட்டி வெட்டுவோம். பட்டி வந்து ஒரு இஞ்ச காலத்தில் இருந்தால் காணும். அது 2ஆக மடித்து எடுத்திருக்கேன். இப்போ 2 கைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். ரெண்டு கைக்கு எடுத்துட்டோம் பட்டி. அவ்வளவுதான், முடிஞ்சது வெட்டி. இதுக்கு இப்போ டிசைன் வெட்டணும். அடுத்து முன்கழுத்துக்கு ஒரு டிசைன் ஒன்று வெட்டுவோம். அப்படி வச்சு எடுத்துட்டோம். இதுக்கு மேலால் ஒரு டிசைன் ஒன்று போடுவோம்ட்டு இன்னும் நல்லா டிசைன் எடுக்கிறேன் நான். இப்போ அப்படி வச்சுட்டு ஒரு டிசைன் உண்டு. இப்படித்தான் இந்த டிசைன் வரும். இதுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ வந்து தையல் கிளாஸுகளுக்கு போகாமல் வீட்டில் இருந்து தைக்கிறவங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வெட்ட தெரியாதவங்கள் பார்த்து வெட்டி கொள்ளலாம். எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும். எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நான். பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சது வெட்டி. இனி அடுத்த வீடியோவில் இதை நான் தச்சு காட்டுவேன். ஓகே, பாய்.